என்னம்மா அங்க சத்தம்? வாப்பா வா, வந்துட்டியா? வந்துட்டேன். நாமா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒண்ணும் இல்லப்பா, நண்டு கிரேவி செய்யலாம்னு இருக்கேன்ப்பா. ஃபிளாஷ்பேக். நண்டு ஏன் மூளை மூதேவி அவளை கரெக்ட் பண்ற மாதிரி நினைச்சுதானே பார்த்தேன். அது பொறுக்கலையா உனக்கு? முதல்ல உன்னை நைய புடைச்சுட்டு அதுக்கப்புறமா போய் அவளை கரெக்ட் பண்றேன். இது என்னம்மா உயிரோட இருக்க நண்டா இல்ல செத்துச்சா? உயிரோட இருக்க நண்டு வாங்கி ஃப்ரீசர்ல வச்சிட்டா போதும். 20 மினிட்ஸ் தானா செத்துரும். அதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிரலாம். சோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு நீ ஓபன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க கரெக்ட்டா? 600 rupees. 600 rupees. சூப்பர்மா. இது வந்து 3 தக்காளி, 2 வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, மல்லி தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு பவுடர், அதுக்கப்புறம் மிளகு தூள். ஓகே, சோ இதெல்லாம் வந்து தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நண்டு கிரேவி செய்யறது கரெக்ட்டா? நண்டு கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் போட்டு சூடு பண்ணிக்கணும்ப்பா. ஓகே, எண்ணெய் போட்டாச்சு. இந்தப்பா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்தப்பா இது வந்து வெங்காயம் தனியா. ஆமா, வெங்காயம் தனியா, தக்காளி தனியா. ஓகே, வாவ்மா, பாக்குறதுக்கே செம்மையா இருக்கே. கலர் மஞ்சள் தூள் பா. இது மஞ்சள் தூள், மங்களகரமான மஞ்சள். மிளகாய் தூள். அதுக்கப்புறம் இது வந்து மட்டன் மசாலாவா நண்டுல? ஓகே, இது வந்து தனியா தூள். நெக்ஸ்ட் பெப்பர் அப்புறமா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வதக்கிடலாம். மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சா? போயிட்டு இருக்கு பாரு. இப்போ வந்து சோம்பு போடணும்ப்பா. நண்டுக்கு சோம்பு போட்டா சூப்பரா இருக்கும். நண்டுக்கு சோம்பு போட்டா சூப்பரா இருக்குமா? நண்டுக்கு சோம்பு போட்டா நல்லா இருக்குமா? நண்டு கிரேவிக்கு சோம்பு போட்டா நல்லா இருக்குமா? எது போட்டாலும் நல்லா இருக்கும் சோம்பு போட்டு. இப்போ நீ செய்யறது வந்து நண்டு கிரேவி. ஆமா. ஓகே. நீ யூசுவலா நண்டு கிரேவி குக்கர்ல தானே செய்வ? இப்போ சும்மா வதக்கிட்டு குக்கர்ல மாத்திடுவோம். ஈஸியா முடிஞ்சிடும் சீக்கிரமா. ஓகேமா. இது வந்து மிளகு தூள். இப்போ நீ வந்து வீடியோக்காக வந்து இதுல செஞ்சு காட்டுறீங்களா? சூப்பர். நானும் மாத்திடுவேன். ஓகே, நீயும் குக்கருக்கு மாத்திடுவ? ஆமாப்பா. ஓஹோ, பல வித்தைகளை கையில வச்சிருக்கீங்க. இதப்பா தேவையான அளவு உப்பு. சூப்பர்மா. ஈஸியான சமையல்ப்பா. ரசிச்சு செய்யணும்ப்பா. ஓகே, கஷ்டமே கிடையாது. ஈஸியா இது நண்டு கிரேவி. உயிரோட நண்டு எடுத்து வந்து ஃப்ரீசர்ல வச்சா போதும். ஆமா டியர் வியூவர்ஸ், இன்னொரு டிப் என்னன்னா, நீங்க நண்டு வாங்குறப்போ வந்து உயிரோட இருக்க நண்டு வாங்குனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இறந்து போன நண்டு வாங்குனீங்கன்னா அது எப்போ வாங்க தெரியாது. ஆல்வேஸ் வந்துட்டு உயிரோட இருக்கதை ப்ரிஃபர் பண்ணுங்க. போடுமா. இத பாருப்பா. நம்ம அப்படியே இருக்கிறியா ஒரு நண்டு ஃபுல்லா? ஆமா, நம்ம இஷ்டம், பிச்சு கூட போட்டுக்கலாம். இது வந்து குக்கர்ல போட்டேன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இப்போ அவ்வளவுதான், நீ மிக்சிங் எல்லாமே பண்ணிட்டே. இப்போ பண்ணிட்டேன். கொத்தமல்லி புதினா போடணும். இப்போ நீ இதுல போடுவியா இல்ல குக்கர்ல போடுவியா? குக்கர்ல மாத்திடுங்க. ஓகேமா, இப்போ என்ன இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மசாலா எல்லாம் நல்லா இறங்கணும் கரெக்ட்டா? ஆமாப்பா. சரிமா, நீ ரெடி பண்ணி வைக்கிறியா? நீ நெக்ஸ்ட் குக்கர்ல போடுறப்போ நான் வரேன். சரிப்பா. சரி. என்னம்மா நண்டு எடுத்து குக்கர்ல வச்சிட்டோம். ஆமாப்பா, குக்கருக்கு மாத்தியாச்சு. ஓகே, இப்போ என்னம்மா இது கிரேவி மாதிரியே இல்லையே, திக்கா இருக்கு. அத தண்ணி போட்டு இந்த கடாயில இருக்க தண்ணி. ஆமா, மசாலா எல்லாம் சேர்த்து அந்த தண்ணியில இறங்கிடும். அதுக்கு அப்புறம் அதை எடுத்து குக்கர்ல போடணும் கரெக்ட்டா? எவ்வளவு விசில் விடணும்? ஒரு 6 விசில் விடணும்ப்பா. 6 விசில் போதுமா? போதும். நல்லா டேஸ்டா மாதிரி. கடாயில பண்ணலாம், லேட் ஆகும். ஓகே டியர் வியூவர்ஸ், நீங்க கடாயில பண்ணனும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க கடாயில பண்ணலாம். என்ன கொஞ்சம் டைம் அதிகமாகும். உங்களுக்கு சீக்கிரமா அந்த சமையல் முடிக்கணும்னா நீங்க வந்து குக்கர்ல வச்சு இறக்கிடுங்க கரெக்ட்டா? இது வந்து புதினாப்பா. தெரியுமா எனக்கு அது புதினான்ட்டு. நெக்ஸ்ட் இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி. ஓகே, நல்லா கலக்கிட்டு குக்கர் மூடி போட்டு மூட வேண்டியதுதான். அவ்வளவுதான். சுவையான நண்டு கிரேவி ரெடி. வாவ்மா, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குமா, பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. கிரீன், ரெட், ஆரஞ்சு, yellow, சில்வர், பிளாக் எல்லாம் சேர்த்து சும்மா சூப்பரா இருக்கு. அண்ட் ஸ்மெல்லும் வந்து செம்ம பயங்கரமா வருதுமா. ஆமாப்பா. இப்போ என்ன பண்ணனும்? 6 விசிலா? ஆமாப்பா, போட்டு மூடு. 6 விசில் முடிஞ்சிச்சுப்பா. ஓகே, ஓபன் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஓபன் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். வா, வாவ்மா, பயங்கரமா இருக்கே. செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தியா? இப்போ நல்லா வெந்துச்சா நண்டு? நல்லா வெந்திருக்கு. அது எப்படி செக் பண்ணனும் வெந்துச்சா இல்லையான்ட்டு? கலர் பார்த்தாலே தெரியுதுல. ஓகே, அந்த கலர்ல மாறி. ஆமாமா, ஒயிட் கலர்ல இருந்த நண்டு எல்லாமே ரெட்டிஷா மாறிச்சுல. பாரு, கிரே கலர்ல இருந்தது எல்லாமே ரெட்டிஷா இருக்கு. ஓகேமா, கலர் கரெக்ஷன் பண்ணிட்டே நீ. ஆமா. ஓகே, ரைட். இது வந்து இடியாப்பம், பரோட்டா, ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து தோசை, இட்லி எல்லாம் செய்யலாம். இந்த கிரேவி இருக்கு பாரு. ஆமா, ஒரு 2 முட்டை போட்டு கூட தலைக்கு போட்டு கூட சாப்பிடலாம். வியூவர்ஸ் பாத்தீங்களா, ஒரு நண்டு கிரேவி செஞ்சுட்டு நம்ம என்னென்ன செய்யலாம்னு எங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நியூ கப்பிள்ஸ், பேச்சுலர் பசங்க எல்லாரும் ஈஸியா கத்துக்கிட்டாங்கம்மா. நீ தான் வீடியோல செஞ்சு பண்ணிட்டல. நான் வந்து என் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுருக்கேன் மசாலா எல்லாம். ஓகே, அவங்க டேஸ்ட் எப்படி இருக்கோ காரம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஓகேமா, டன். வியூவர்ஸ் பாத்தீங்களா, நம்ம அம்மா வந்து எவ்வளவு கியூட்டா வந்து நண்டு கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். until then take care, stay safe and love you all. and மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாருங்க.